இப்போ வேற நாட்டு கூட தொடர்பு கொள்வதற்கு கணினி இருக்குது, போயிட்டு வரத்துக்கு வானூர்தி இருக்குது. அன்றைய காலகட்டத்துல அவங்க எந்த மாதிரியான தகவல் தொடர்பு கொண்டிருந்தாங்க ஆனந்தி? நல்ல கேள்வி. நான் முன்னாடியே சொன்ன தமிழரினுடைய கடல் ஆளுமை பற்றி விளக்கியிருந்தேன் இல்லையா? தமிழரும் கிரேக்கரும் கடல் வழியாகவும் தொடர்பு வச்சிருந்தாங்க. விளக்கமாக சொல்ல ஆனந்தி. கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு கடல்ல எந்த வழியா வரணும் அப்படிங்கிறத கிரேக்க நூலு ஒன்று விளக்குது. எவ்வளவு வியப்பாக இருக்குது. அந்த நூலுல தமிழ்நாடு பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்களா ஆனந்தி? ஆமாம், குறிப்பிட்டிருக்காங்க டேவிட். அவ்வளவு ஏன், எரித்திரேசியன் ஆஃப் தி பெரிபுலஸ் அப்படிங்கிற நூலில் அந்த நூலினுடைய பெயரிலேயே தமிழ் சொல் இருப்பதாக சொல்றாங்க. அப்படியா? என்ன சொல்லது? எரித்திரை என்பதுதான் அது. கடலை சார்ந்த பெரிய புலம் அப்படிங்கிறது எரித்திரேசியன் ஆஃப் தி பெரிபுலஸ் அப்படின்னு